நீங்களும் த்ரிஷாவோட அந்த ஸ்டோரியை பார்த்தீங்களா? கண்டிப்பா எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அதுதான் இப்போ பயங்கர கான்ட்ரோவர்சியா போயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி விஜயோட ஒய்ஃப் சங்கீதா, இனிமே நான் விஜயோட வாழ மாட்டேங்க, அவர் எனக்கு துரோகம் பண்ணிட்டாருன்னு சொல்லி டிவோர்ஸ் கேட்டு மனு கொடுத்திருந்தாங்க. குறிப்பா அந்த மனுல என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, விஜய்க்கும் இன்னொரு நடிகைக்கும் தொடர்பு இருக்கு, அவர் என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சங்கீதா அந்த மனுல மென்ஷன் பண்ணியிருந்த அந்த நடிகை த்ரிஷாவாதான் இருக்குமோன்னு சோசியல் மீடியால எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில விஜய் சைடு எந்த ரிப்ளைவும் வரல சங்கீதாவோட மனுக்கு. அப்படியே சைலண்டா இருந்தாரு. ஆனா நம்ம த்ரிஷாக்கா இப்போ ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருக்காங்க. அதுதாங்க கான்ட்ரவர்சியா இருக்கு. அப்படி என்ன ஸ்டோரி போட்டிருக்காங்கன்னா, மொத்தமா 3 ஸ்டோரி போட்டிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஒரு பாஸ்போர்ட்டோட வீடியோ ஸ்டோரி ஒன்று போட்டிருக்காங்க. அதுல அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு தேங்க்யூ பண்ற மாதிரியும் பேசியிருந்தாங்க. அதுக்கடுத்த ஸ்டோரி என்ன போட்டிருக்காங்கன்னா, நம்ம ஆக்ட்ரஸ் வரலட்சுமி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே. ஸோ அதனால ரொம்ப ஜாலியா கூலா ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தாங்க. பிளஸ் 3வது ஸ்டோரி என்ன போட்டிருந்தாங்கன்னா, வரலட்சுமியும் த்ரிஷாவும் ரொம்ப நாள் இல்ல, சாரி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோவை போட்டு ஃபன்னியான கேப்ஷன் ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பரபரப்பான ஒரு சூழல் போயிட்டு இருக்கப்ப இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம ஒரு ஸ்டோரி போட்டு பயங்கர கான்ட்ரவர்சியை கிளப்புறாங்களோ த்ரிஷா அப்படின்னு சோஷியல் மீடியால டாக் போயிட்டு இருக்கு. த்ரிஷா ஸ்டோரியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் சொல்லுங்க.